யாருமே பேசுறது கிடையாது. உன் சகோதரன் விழும்போது நான் சொல்றேன், உண்மையா உனக்குள்ள இயேசு இருந்தார் என்றால், இயேசுவின் ஆவி உடையவனா இருந்தால், அது ஜான் ஜெபராஜோ, பால் தினகரனோ, மோகன் சிராசரசோ அவரிடத்தில் குறைய பார்க்கும்போது உன் கண்ணீர் வரும். என் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கேன் அழுவேன். தேவசம் ஒரு நாள் புறணி பேச முடியாது, அவன் சரியில்லைன்னு எப்படி பேச முடியும்? ஒரு ஊழியத்தை அப்படி ஓச்சிடணும், அப்படித்தானே? இப்படி அந்த பிசாசோட மைண்ட் செட் அப்படிதான் பாரு. எப்படி அப்படி பட்சிக்கிற அக்னியால பட்சிக்கணும், அப்படி ஓஞ்சிடணும். ஜான் ஜெபராஜ் இல்லாம போயிடணும், அப்படிதானே? மோகன் சிராசஸ் ஊழியம் ஓஞ்சிடணும். அப்படியா? பால்டிகன் அப்படி அந்த ஊழியம் அப்படி ஓஞ்சிடணும். அப்படிதான் நீ பேசுற, குற்றப்படுத்துற தம்ப்நெயில போட்டு. யார நீ நல்லவனாடா சொல்லு. ரோஸ்ட் பண்றியோ கிறிஸ்டியன்ஸ, ரோஸ்ட் ஆகிறாத நரகத்துல வறுக்க பார்த்துக்கோ. பேசிட்டு இருக்கேன்னா புரிஞ்சுக்கோ, மனம் திரும்பிரு. பைத்தியம் ஆயிராத ப்ரோ. நீ யாரா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நான் எனக்கும் விதிவிலக்கு கிடையாது. சத்தியம் ஒண்ணுதான். எல்லாருமே சரிதான். யார்கிட்ட ப்ரோ மை கொடுக்க? அப்போ ஏசப்பா சொல்லியிருக்கலாம்ல, யார் எந்த சர்ச்சுக்கும் போகாத, எல்லாம் பாவி பயிர், திருட்டு பயிர். கரெக்டாக தான், அவர் காலத்தில் எல்லாம் திருட்டு பயிர் தான். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அப்படி சொல்லவே இல்லையா அவர்? அவன் சொல்லுவான் கேளு, அவன் கிரியைப்படி செய்யாத அப்படின்னா நல்லதே எடுத்துக்கோ, கெட்டதை ஸ்கிப் பண்ணிக்கோ. அவன் குறைவுக்காக ஜெபம் பண்றவன் கிடையாது இன்னைக்கு. என்ன ஆவி உனக்குள்ள இருக்குன்னு உனக்கே தெரியும். உனக்குள்ள இயேசுவின் ஆவி இருந்துச்சுன்னா, உன்னுடைய சரீரம், உன் தகப்பனுடைய சரீரம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், விழும்போது உன்னால் நகைக்கவும் முடியாது. தேவ சமூகத்தில் நீ அழுவ.